السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல இறைவன் ஒருவனுக்கே சொந்தமாகட்டுமாக. ஸலவாத்தும் கருணையும் நமது நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்தவர்கள் அகில முஸ்லீம்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹுவினுடைய கருணையும் பரக்கத்தும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்மை எல்லாம் இந்த ஜும்ஆ மேடையிலே ஒன்று கூட்டியதைப் போல் நாளை சொர்க்க பூஞ்சோலையிலே பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூட்டும் உயர்ந்த பாக்கியத்தை நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்கள் சந்ததியினர்கள் அகில முஸ்லீம்கள் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் டிசம்பர் 18 சர்வதேச அரபு மொழி தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு நிறைவு பெற்றிருக்கிறது. அரபு மொழியினுடைய மகத்துவம், அதனுடைய சிறப்பு, அதனுடைய கண்ணியம், அந்த மொழி சார்ந்து நம்மளுடைய இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன என்பது குறித்து இன்றைய ஜும்ஆ மேடையிலே ஒரு சில விஷயங்களை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பொதுவாகவே மொழிகளை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பலதரப்பட்ட மொழிகளாக அல்லாஹு உருவாக்கி வைத்திருக்கின்றான். திருமறை வேதத்திலே இறைவன் பல்வேறு விஷயங்களை என்னுடைய அத்தாட்சி என்பதாக தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டே வருவான். அதிலே வானம் என்னுடைய அத்தாட்சி, பூமி என்னுடைய அத்தாட்சி, சந்திரன் என்னுடைய அத்தாட்சி, சூரியன் என்னுடைய அத்தாட்சி, ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய அந்த இணைப்பு என்னுடைய அத்தாட்சி, கடலிலே மிதந்து செல்லக்கூடிய அந்த கப்பல் என்னுடைய அத்தாட்சி. இப்படி வரிசையாக தன்னுடைய அத்தாட்சி குறித்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பேசி வருகின்ற அந்த வரிசையில் அல்லாஹ் மொழிகளை குறித்தும் அல்லாஹ் பேசுவான். அந்த மொழிகளை குறித்து அல்லாஹ் பேசி மொழிகளும் என்னுடைய அத்தாட்சி என்பதாக திருமறையிலே சொல்லுவான். வமின் ஆயாத்திஹி இஃப்திலாஃபு அல்சினத்திக்கும் வல்வானிக்கும், நிறங்களும் மொழிகளும் என்னுடைய அத்தாட்சி என்பதாக திருமறையிலே இறைவன் சொல்லித் தருகின்றான். மனிதர்களாக படைக்கப்பட்ட நாம் எல்லா நபர்களுக்கும் 2 கண்கள், ஒரு மூக்கிலே 2 ஓட்டை, 2 காதுகள், வாய், கைகள், கால்கள் என்று எல்லா மனிதர்களுக்கும் உள்ளதை போன்றுதான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். எல்லோருக்கும் இருப்பதை போன்று இருந்தாலும் கூட ஒவ்வொரு மனிதனையும் வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டி முகமாற்றத்தை அல்லாஹ் செய்திருக்கின்றான். தந்தையை பார்க்கின்ற பொழுது தந்தை என்று அடையாளம் கண்டறிகின்றோம். குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது பிள்ளைகள் என்று அடையாளம் கண்டறிந்து கொள்கின்றோம். நண்பனை பார்க்கின்ற பொழுது, உறவுகளை பார்க்கின்ற பொழுது, இப்படி பல நபர்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய முகத்தினுடைய அந்த அடையாளத்தை கணித்து, நிறங்களை கவனித்து நாம் அடையாளப்படுத்தி தெரிந்து கொள்கின்றோம்.
இது அல்லாஹ் என்னுடைய அத்தாட்சி என்பதாக திருமறையிலே சொல்லித் தருகின்றான். ஒரே மாதிரி முகத்தை அல்லாஹ் வைத்திருந்தால், ஒரு ஓமைக்கு சொல்ல வேண்டுமென்றால், ட்வின்ஸாக இருக்கக்கூடிய இரட்டை குழந்தைகள் ஒரு வீட்டிலே இருந்து அந்த இரட்டை குழந்தைகளுக்கு ஒரே மாதிரியான ஆடையை அணிவித்து இருவர்களையும் ஒன்றாக நடக்க வைத்து பார்த்தால் சற்று நாமே குழம்பி விடுவோம். 10 மாதம் 9 மாதங்கள் சுமந்த அந்த பெற்றோர்களே குழம்பி விடுவார்கள். எது அண்ணன் தம்பி, எது அக்கா தங்கச்சி என்று தெரியவில்லை என்ற ஒரு சிறிய ஒரு குழப்பம், தடுமாற்றம் ஏற்படும். ஒரு இரட்டை குழந்தைக்கு இவ்வளவு பெரிய தடுமாற்றம் என்றால், உலகத்திலே வாழக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹ் ஒரே ஃபேஸிலே வைத்திருந்தால், ஒரே முகத்திலே வைத்திருந்தால் எவ்வளவு பெரிய குழப்பங்கள் ஏற்படும் என்பதை நாம் சிந்திக்க கூட முடியவில்லை. அவ்வளவு பெரிய ஒரு குழப்பங்கள் ஏற்படும். அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த நிறங்கள் என்னுடைய அத்தாட்சியாக நான் வைத்து முகங்களை மாற்றி மாற்றி கொடுத்திருக்கின்றேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்று சொல்றான். அடுத்ததாக பேசக்கூடிய ரஹ்மான், வக்திலாஃபு அல்சினத்திக்கும், உங்களுடைய மொழிகளை ஒரே மொழியாக நான் வைக்கவில்லை, பலதரப்பட்ட மொழிகளாக நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன், இதுவும் என்னுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒரே மொழி கொண்ட உலகம் கிடையாது. பல நாடுகளிலே பல மொழிகள் பேசப்படுகிறது. பல நாட்டுக்குள்ளேயே பல மொழிகள் பேசப்படுகிறது. பல நாடுகளிலேயும் பல மொழிகள், பல நாட்டுக்குள்ளேயும் பல மொழிகள், பல மாநிலங்களுக்குள்ளேயும் பல மொழிகள் பேசப்படுகிறது. இப்படி பார்த்தால் பலாயிரக்கணக்கான மொழிகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த சமூகத்திற்கு தந்திருப்பதும் என்னுடைய அத்தாட்சி என்று சொல்லிவிட்டு, மொழிகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா, நம்மளுடைய மார்க்கம் பேசக்கூடிய மொழிகளை வரவேற்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இது பொதுப்படையான ஒன்று. பொதுவாகவே இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் என்பதாக ஆங்கிலத்தை சொல்லுவார்கள். ஆங்கிலம், எந்த மொழியை நாம் கற்றிருந்தாலும், எந்த மொழிக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருந்தாலும், ஆங்கிலம் தெரிந்தால் உலகத்தையே சுற்றி வரலாம் என்பது நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்டர்நேஷனல் லாங்குவேஜாக மட்டும்தான் அந்த ஆங்கிலம் இருக்கிறது. இந்த உலகத்திற்கும் நாளை மறு உலகத்திற்கும் சுவனத்திற்கும் சேர்த்தாற் போல் ஒரு லாங்குவேஜ், அதற்கு எப்படி ஆங்கிலத்திலே சொல்லுவதென்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஒன்று இருக்கிறது என்றால், அந்த வார்த்தைக்கு தகுதியான ஒரு மொழியாக அரபு மொழி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆங்கிலம், மண்ணுக்கு மனிதன் சென்றதற்கு பிறகு ஆங்கிலம் சென்றுவிடும். இதர பல மொழிகள், மண்ணுக்கு மனிதன் சென்றதற்கு பிறகு இதர பல மொழிகளும் அவனை விட்டும் கடந்து சென்றுவிடும். ஆனால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதனுடைய நாவிலே சுழண்டு வரக்கூடிய அந்த அரபு மொழி இருக்கல்லவா, அந்த அரபு மொழி இந்த உலகத்திலேயும் அவனுக்கு கை கொடுக்கும். கபரிலிருந்து எழுப்பியதற்கு பிறகு மஹ்ஷர் மைதானத்திலேயும் அவனுக்கு கை கொடுக்கும். மஹ்ஷர் மைதானத்திலிருந்து அவன் சுவனத்திற்கு சென்றதற்கு பிறகு சுவனத்திலேயும் இந்த மொழிதான் அவனுக்கு கை கொடுக்கும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. எந்த மொழி பேசினாலும் சரி, நம்முடைய மரணத்திற்கு பின்னால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லோருடைய மொழிகளையும் அல்லாஹ் அரபு மொழியாக மாற்றி விடுவான் என்பதாக நம் மார்க்கம் அழகான முறையிலே நமக்கு சொல்லித் தருகிறது. எல்லோருக்கும் அல்லாஹ் அரபியை கற்றுக் கொடுத்து விடுவான், அரபியை அல்லாஹ் தெரிய வைத்து விடுவான். அதனால்தான் ஹதீஸிலே வருகிறது, கபருக்குள்ளே வைத்ததற்கு பிறகு கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த வானவர்கள் அரபு மொழியில் தான் கேட்பார்கள். மன் ரப்புக்க வமா தீனுக்க வமன் நபியுக்க என்ற அந்த கேள்விகள் கேட்பார்கள். உன்னுடைய ரப்பு யார் என்ற தமிழோ, தமிழ் அல்லாத ஆங்கிலமோ, மற்ற மொழிகளிலேயோ அங்கு கேள்வி கேட்கப்படாது. உன்னுடைய மார்க்கம் எது என்பதாகவும் மற்ற மொழிகளிலே கேள்வி கேட்கப்படாது. உன்னுடைய கபருக்குள்ளே வைத்ததற்கு பிறகும் ஒரு மொழி உயிரோட்டம் உள்ள ஒரு மொழியாக இருக்கிறது என்றால் அதுதான் அரபு மொழி என்பதை ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி தருகின்றது. கண்ணியமான பெருமக்களே, இதைவிட ஒருபடி மேலாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், மொழி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருப்பதை போன்று அல்லாஹுக்கும் மொழி இருக்கிறது. அல்லாஹுவினுடைய மொழி எது என்பதாக குர்ஆனிடம் கேட்டால் ஒட்டுமொத்த குர்ஆனும் சொல்லும் நானே அல்லாஹுவினுடைய மொழி என்பதாக சொல்லும். குர்ஆன் என்ன சொல்லுது? நானே அல்லாஹுவினுடைய மொழி என்று சொல்லுகிறது. என்ன மொழிங்க? அரபு மொழி. அல்லாஹு பேசக்கூடிய மொழி அரபு மொழி. அல்லாஹுக்கு ஒன்று பிடித்தால் கண்டிப்பாக நமக்கும் அது கண்டிப்பாக பிடித்தாக வேண்டும்.
திருமறை வேதத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் பேசிய மொழியை அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் பொழுது, ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய ரூஹுகள் உலகம், உயிர்கள் உலகத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 2 விதமான அக்ரிமெண்ட் அல்லாஹ் போட்டான். ஒரு அக்ரிமெண்ட் நபிமார்களிடத்துல அல்லாஹ் போட்டான், இன்னொரு அக்ரிமெண்ட் நம்மை போன்ற உம்மத்துக்களிடம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அக்ரிமெண்ட் அக்து, அந்த ஒப்பந்த பத்திரத்தை அல்லாஹ் அங்கு போட்டான். திருமறை அழகாக பேசுகிறது. நபிமார்களிடத்திலே போட்ட அக்தை பற்றி, ஒப்பந்தத்தை பற்றி, அக்ரிமெண்டை பற்றி அல்லாஹ் திருமறையிலே பேசும் பொழுது அழகாக அல்லாஹ் பேசுவான். வைத் அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வஹிக்மா. நபிமார்களிடத்திலே அல்லாஹ் சொன்னான், நீங்கள் எல்லாம் நபியாக அனுப்பப்பட இருக்கின்றீர்கள், உங்களுக்கு ஒரு வேதம் தரப்படும், உங்களுக்கு ஞானத்தையும் தரப்படும் என்று அல்லாஹ் வரிசையாக பேசிக்கொண்டு வரிசையில அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு பின்னால் கடைசியாக ஒரு நபி வருவார், அவரை கொண்டு லதுமினுன்ன பிஹி வல தன்சுருன்னா, அவரை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவருக்கு நீங்கள் உதவியும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் போட்டுவிட்டு, இந்த ஒப்பந்த பத்திரத்திலே நீங்கள் எல்லாம் கையெழுத்திடுகின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்டான். நபிமார்களை பற்றி நபிமார்களிடத்தில் அல்லாஹ் கேட்கும் பொழுது நபிமார்கள் எல்லாம் காலு அக்ரர்னா, நாங்கள் அனைவர்களும் இந்த பத்திரத்திலே கையெழுத்திடுகின்றோம் என்று சொன்னார்கள். இந்த ஆயத்திலிருந்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த ரூஹுகள் என்ற அந்த உலகத்திலே நபிமார்கள் என்ற ரூஹிடத்திலே அல்லாஹ் பேசிய மொழி அரபி என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இரண்டாவது ஒரு ஒப்பந்தம் நம்மை போன்ற இந்த உம்மத்துக்களுக்கு அல்லாஹ் போட்ட ஒப்பந்தம். அல்லாஹ் அதே கேள்வியை கேட்டான், என்னை ரப்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டான். அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்கள் ரப் இல்லையா என்று அல்லாஹ் கேட்டான். தாலு பலா, நாம் எல்லாம் சொன்னோம், யா அல்லாஹ் உன்னை நாங்கள் ரப்பாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னோம். இது அல்லாஹ் 2 தடவை கேட்டானா. இந்த ஆயத்தினுடைய விரிவுரையில எழுதுறாங்க, அல்லாஹ் 2 தடவை கேட்டான். யாரெல்லாம் 2 தடவை ஆம் என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் முஸ்லீமாக பிறக்கப்பட்டு முஸ்லீமாக மரணம் அடைவார்கள். யாரெல்லாம் முதல் தடவை மௌனமாக இருந்து 2வது தடவை ஆம் என்று சொன்னார்களோ காஃபிராக பிறக்கப்பட்டு முஸ்லீமாக மரணம் அடைவார்கள். யாரெல்லாம் முதலிலே ஆம் என்று சொல்லிவிட்டு 2வது தடவை மௌனமாக இருந்தார்களோ அவர்கள் முஸ்லீமாக பிறக்கப்பட்டு காஃபிராக மரணம் அடைவார்கள். அதே நேரத்தில் யாரெல்லாம் 2 தடவையும் மௌனமாக இருந்தார்களோ காஃபிராக பிறக்கப்பட்டு காஃபிராக மரணம் அடைவார்கள் என்பதாக தஃப்சீரிலே எழுதுகிறார்கள். அல்லாஹ் 2 முறை கேட்டான் என்பதாக. ஆக மொத்தம் நமக்கு இங்கு நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹுக்கு ஒரு மொழி இருக்கிறது என்றால் அந்த மொழி அரபு மொழி என்பதை குர்ஆனுடைய 6666 வசனங்களும் நமக்கு தெல்ல தெளிவாக நமக்கு அழகான முறையிலே சொல்லித் தருகிறது. கண்ணியமான பெருமக்களே, பொதுவாகவே இந்த அரபு மொழி என்பது நம்மளுடைய பழக்க வழக்கத்திலே, முஸ்லிம்களுடைய பழக்க வழக்கத்திலே நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அது ஊறி போய்விட்டது. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அது ஊறி போயிருச்சு. பெரிய பெரிய உதாரணங்கள் எல்லாம் சொல்ல தேவையில்லை. இந்த ஜும்ஆ தினத்தையே எடுத்து நாம் உதாரணமாக என்னால் காட்ட முடியும். இந்த ஜும்ஆவுடைய நாளிலே இந்த ஜும்ஆவுக்கு தொழுது விட்டு நாம் சென்றதற்கு பிறகு இந்த ஜும்ஆ குறித்து, இந்த வெள்ளிக்கிழமை நாம் தொழுது விட்டு செல்லக்கூடிய இந்த ஜும்ஆ குறித்து வீடுகளிலே கேட்கின்ற பொழுது நாம் அவர்களுக்கு பதில் சொல்லுவோம். அந்த பதிலிலே 50% அரபு வார்த்தைகள் இருக்கும். எப்படி தெரியுமா? ஜும்ஆவுக்கு நான் வந்தேன், ஜும்ஆ அரபி வார்த்தை. இமாம பார்த்தேன், இமாமு அரபி வார்த்தை. ஒது செஞ்சேன், ஒது அரபி வார்த்தை. அது மட்டுமல்லாமல் இமாம் தொழுகையில பிஸ்மில்லா சொன்னார், அரபி வார்த்தை. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனாரு, அரபி வார்த்தை. ஹுத்துபா ஓதுனாரு, அரபி வார்த்தை. கடைசியா துவா செஞ்சாரு, நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். பாத்தீங்களா? ஒரு ஜும்ஆ தொழுது விட்டு செல்லக்கூடிய அந்த ஜும்ஆவுக்குள்ளேயே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்த அரபு வார்த்தைகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கோர்த்து வைத்திருக்கின்றான் என்றால் அந்த அரபு மொழியை நேசிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது தார்மீக கட்டாய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரபு மொழியை நேசிப்பதற்கு 3 காரணங்கள் சொன்னார்கள். அரபு மொழி இருக்கல்லவா,
அந்த மொழியை நேசிப்பதற்கு 3 காரணம். முதல் காரணம் சொன்னார்கள், நான் அரபி என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறைஷி குலத்திலிருந்து அரபி மண்ணுக்கு சொந்தக்காரரான அவர்கள் அரபு நாட்டிலே பிறந்தவர்கள். நான் அரபி என்று சொன்னார்கள். இரண்டாவது காரணம் சொன்னார்கள், வல் குர்ஆனு அரபி என்று சொன்னாங்க. குர்ஆனும் அரபி என்று சொன்னார்கள். மூன்றாவது காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதும் அரபி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 காரணத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு கடைசியாக ஒன்று சொல்லுவார்கள், சுவனத்திலே பேசக்கூடிய அந்த பேச்சும் அரபி என்று சொல்லுவார்கள். சொர்க்கத்தில் நம்ம எந்த மொழியும் பேச முடியாதுங்க. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களா இல்லையா, நீங்கள் எத்தனை வயசில் மௌத்தா போனாலும் சரி, சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் வயசு 33பாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ எப்படி இருக்கு, நம்ம பாட்டன் பூட்டன்னு 33 வயசில் முன்னாடி நிற்பார், நம்மளும் 33 வயசில் முன்னாடி நிற்போம். நமக்கு பின்னால் நம்மளுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கொள்ளு பிள்ளைகள் எல்லாரும் 33 வயசு வந்து நிற்பாங்க. அல்லாஹ் அங்கே எல்லாருக்கும் ஒரே வயதாக மாற்றி விடுவான், வயது ஒன்றாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மாற்றி விடுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா. அந்த அமைப்பில் அங்கு பேசக்கூடிய மொழியும் அரபு மொழியில் தான் நீங்கள் பேசுவீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான பெருமக்களே, உலகத்தில் பலாயிரக்கணக்கான நபர்கள் அரபு மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதிலே பல நபர்கள் அந்த அரபு மொழியை இபாதத்தாக செய்து வருகிறார்கள். இப்போ நம்மளும் அதுக்குள்ளே அடங்குவோம். அரபு மொழி பேசுறது ஒன்று, ஆனால் அந்த அரபு மொழியை இபாதத்தாக வணக்க வழிபாடாக செய்வது 2வது. அதை நம்ம இபாதத்தாக செய்கிறோம். குர்ஆனில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அரபு மொழியை ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த எழுத்திற்கு ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மை அல்லாஹ் கொடுக்கின்றான். தொழுகையிலே அல்லாஹு அக்பர் என்று தான் சொல்கின்றோம், அல்லாஹு மிகப்பெரியவன் என்று தக்பீர் கட்டுவது கிடையாது. அப்படி கட்டினா தொழுக கூடாது. அரபு மொழி அல்லாத மற்ற சொந்த மொழியில் நாம் தொழுதால் தொழுகை கூடாது. அரபு மொழி அல்லாத மற்ற சொந்த மொழியில் பாங்கு சொன்னால் பாங்கு கூடாது. அல்லாஹு மிகப்பெரியவன், அல்லாஹு மிகப்பெரியவன், எல்லாரும் தொழுகைக்கு வாங்க, ஹய்யால் அஸ்ஸலா, தொழுகைக்கு வாங்க, ஹய்யால் அல் ஃபலா, வெற்றியின் பக்கம் பாருங்கள், இப்படி கூப்பிட்டு இப்படி சொன்னோம்டா பாங்குக்கு பகரமாக மொழிபெயர்ப்பு. அப்படி செஞ்சோம்டா அது பாங்காகவும் ஆகாது, அது தொழுகையாகவும் ஆகாது. கண்டிப்பாக நிச்சயமாக அரபு மொழியில் தான் நீங்கள் இபாதத்தை செய்ய வேண்டும் என்ற அழுத்தமான விஷயத்தையும், அந்த மொழி பேசுவது ஒன்று, அந்த மொழியை அமலாகவே செய்வது, அந்த சிறப்பை பெற்றது ஒரே ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் அரபு மொழிக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியமான பெருமக்களே, மற்ற மொழிகளில் கொஞ்சம் தவறுதலாக வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டால் குற்றம் இல்லை. பழக்கம் இருக்கு, பழக்கம்னு ஒருத்தர் சொல்றாரு, வாழைப்பழம் இருக்கு, வாழைப்பழம் சொல்றாரு. இப்போ அது குற்றமா? இல்லை, எழுத்து மாற்றமாக சொல்லியிருக்கப்பா, கொஞ்சம் மாற்றிக்க முடிஞ்சு போச்சு. ஆனால் அரபியில் நீங்கள் ஒரு எழுத்தை மாற்றி சொன்னீங்கன்னா பெருங்கொண்ட பாவமாக அது மாறிவிடும், பெருங்கொண்ட பாவமாக மாறிவிடும். ஓமைக்கு சொல்ல வேண்டும் என்றால் திருமறையில் அல்லாஹ் சொல்றான், ஹலக்க சமாவாத்தி வல் அர்த என்று அல்லாஹ் சொல்றான். வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் படைத்தான் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த ஹலக்கல வரக்கூடிய முதல் எழுத்து ஹா. அந்த ஹா புள்ளி வைத்த ஹா. ஒரு நபர் ஹலக்க சமாவாத்தி வல்லர்தன் படிச்சிட்டார்னு வைங்களேன், அந்த முதல் எழுத்தினுடைய ஹாவிலே இருக்கக்கூடிய அந்த புள்ளியை நீக்கிவிட்டு ஹலக்க சமாவாத்தின் படிச்சிட்டார் அப்படின்னா அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் சிரைத்தான் என்பதாக வந்துவிடும். முடிகளை சிரைக்கின்றோம் அல்லவா, சவரன் செய்கின்றோம் அல்லவா, அந்த பொருள் வந்துவிடும். எவ்வளவு பெரிய கருத்து மாற்றங்கள் ஏற்படுகிறது என்று பாருங்கள். ஒரு எழுத்தை கூட மாற்ற முடியாத ஒரே ஒரு லாங்குவேஜ் உலகத்திலே இருக்கிறது என்றால், ஒரே ஒரு மொழி இருக்கிறது என்றால் அது அரபு மொழியை தவிர மற்ற எந்த மொழியுமே இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்தாக்கியாங்கிற ஒரு நகரம் இருக்கு. அன்தாக்கியாங்கிற ஒரு நகரம், அந்த நகரத்துக்குத்தான் சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் பேசுறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் இறைநேசர் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் அந்த ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல பாடங்கள் கற்றுக்கொள்வதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க.
அப்ப போகும் பொழுது ஆன்மீக பல்வேறு பாடங்களை கற்றுக் கொடுத்ததாக சூரத்துல் கஹ்ஃப் பேசுது. அப்ப 2 பேரும் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஊருக்குள்ள நுழையிறாங்க. அந்த ஊருக்கு பெயர், அந்த நகரத்திற்கு பெயர் அந்தாக்கியா. அந்த நகரத்தில் உள்ள மக்கள் இந்த 2 பேர்த்துக்கும் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சாப்பாடு கேட்டாங்க கொடுக்கல, தண்ணி கேட்டாங்க கொடுக்கல, எல்லாரும் மறுத்து விட்டார்கள். ஒன்று சேர்ந்து யாருமே ஒன்றும் கொடுக்கல. ரொம்ப கவலையில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இது ஒரு நீண்ட நெடிய சம்பவம், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நம்ம விஷயத்துக்கு உண்டான அந்த பாயிண்ட் மட்டும் நம்ம அதில் எடுத்துக்கலாம். உணவு மறுத்துட்டாங்களா, அல்லாஹ் இந்த விஷயத்தை திருமறையில் சொல்றான். எப்படி சொல்றான்? ஃபபவ் ஐயு வையிஃபூஹுமா, அந்த மூசாவும் ஹிதரும் அந்தாக்கியா நகரத்திற்கு செல்கின்ற பொழுது அந்த ஊர் மக்கள் உணவு கொடுக்க மறுத்து விட்டார்கள், தண்ணீர் கொடுக்க மறுத்து விட்டார்கள், பானம் கொடுக்க மறுத்து விட்டார்கள் என்று சொல்றான். நீங்க நல்லா விளங்குங்க, திருமறை வேதத்திலே ஆயத்தாக அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கும், ஓதப்படக்கூடிய ஆயத்தான. கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மக்களும் ஓதுவாங்களா இல்லையா? அப்ப ஓதும் பொழுது மறுத்து விட்டார்கள். உதாரணத்துக்கு ராம்நாட்டில் ஒரு விஷயத்தை மறுத்துட்டாங்கன்னு எல்லாரும் உலகமே பேசினா அந்த ஊருக்கு கேவலம் இல்லையா? அந்த நகரத்துக்கு கேவலம் இல்லையா? அது மாதிரி அந்தாக்கியா மக்கள் இப்படி மறுத்துட்டாங்கன்னு அல்ல ஆயத்தை இறக்கிட்டான். கஹ்ஃப்ல இருக்கு. அந்த ஊர் மக்கள்லாம் ஒன்று திரண்டு வர்றாங்க. யார்கிட்ட? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வர்றாங்க. வந்து அரபுல நான் சொன்னா இல்லையா, ஒரு நுக்குத்தாவை எடுத்தது. இப்ப ஹலக்கால உள்ள ஒரு புள்ளியத்தான் நம்ம எடுத்தோம், பெருங்கொண்ட அர்த்த மாற்றம் வந்துச்சு. இப்ப பாருங்க, அபவுல பேக்கு கீழே ஒரு புள்ளி. மொத்தம் அரபு மொழியினுடைய எழுத்துக்கள் 28. அந்த 28 எழுத்துக்கள்ல புள்ளி உள்ள எழுத்துக்கள் 20. ஒரு புள்ளி உள்ள எழுத்துக்கள்ல கீழே ஒரு புள்ளி, மேல ஒரு புள்ளி, மேல 2 புள்ளி, கீழே 2 புள்ளி, மேல 3 புள்ளி என்பதாக புள்ளிகள் மேலே கீழே என்பதாக 1 2ஆக மாறி மாறி வரும் அரபனுடைய எழுத்துக்கள்ல. இந்த 20 புள்ளிகளை வைத்து ஒரு லாங்குவேஜ் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதை விட ஒரு ஆச்சரியமான ஒரு மொழியை உலகத்திலே நாம் காட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வியப்பிற்குரிய ஒரு மொழி என்றால் அது அரபு மொழி என்பதாக நாம் பார்க்கின்றோம். இந்த மக்கள்லாம் வந்துட்டாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, அந்தாக்கியா மக்கள். அப்ப எல்லாருமே முஸ்லீம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த ஆயத்தை ஓத 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 நம்ம ஊரை கேவலப்படுத்துற மாதிரியே இருக்கு, அசிங்கமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி நபியே நாயகமே பேல உள்ள கீழே பேக்கு கீழே இருக்கக்கூடிய புள்ளியை தூக்கிட்டு அந்த பேக்கு மேல இன்னொரு புள்ளியை சேர்த்து 2 புள்ளியா வச்சு மாத்திருங்களேன்டாங்க. ஃபஅபவ் என்பதை ஃபஅதவா மாத்திருங்கன்றாங்க. ஃபஅபவ்ண்டா மறுத்தார்கள், ஃபஅதவ்ண்டா கொடுத்தார்கள், முடிஞ்சு, வேற ஒன்றும் கிடையாது. ஒரு புள்ளியை மட்டும் மாத்திருங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக சொன்னார்கள், குர்ஆனுடைய ஒரு ஹர்ஃபையோ ஒரு எழுத்தையோ ஒரு நுக்தாவையோ யாராலும் மாற்றம் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய இடமாக வீடுகளிலே இருக்கக்கூடிய பீரோக்களாக வைக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய இடமாக பள்ளிகளிலே இருக்கக்கூடிய அலமாரிகளாக அல்லாஹ் வைக்கவில்லை. அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய இடமாக, குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய இடமாக பேங்கினுடைய ஹசானாவாக அல்லாஹ் வைக்கவில்லை. அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய இடமாக அந்த குர்ஆனை அந்த எழுத்து வடிவிலே அல்லாஹ் வைக்கவில்லை. வேற எங்கங்க அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கான்? மனிதர்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கான். எங்க வச்சிருக்கான்? உள்ளத்துல பாதுகாத்து வச்சிருக்கான். அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கான். 3 விஷயத்தை பாதுகாக்கும் பொறுப்பு என்னை சார்ந்தது என்று அல்லாஹ் சொல்றான். 1, திருமறை வேதம் யாராலும் அழிக்க முடியாது. முன்னேற்பாடு பின்னேற்பாடு பைபிள் அது இது இதையெல்லாம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்பதாக மாற்றப்பட்டது. முன்னால் வாழ்ந்தவர்கள் மாற்றினார்கள், பிடித்த சட்டத்தை வைத்தார்கள், பிடிக்காத சட்டத்தை எடுத்தார்கள். குர்ஆனுக்குள்ளே ஒரு பொழுதும் நடக்காது. அந்த பாதுகாக்கும் இடமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உள்ளத்துல வச்சிருக்கான். அதனால தாங்க குர்ஆன் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் பாதுகாக்கணும். எழுத்து வடிவு குர்ஆன் அழிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், ஒரு 4 ஹாஃப்ஸாவை கூப்பிட்டு குர்ஆனை மனனம் செஞ்ச 4 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒருத்தவருக்கு ஒரு கட்டு A4 சீட்டை கையில் வாங்கி கொடுத்து ஒரு பேனாவை கொடுத்து ஓத ஆரம்பி என்றால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓத ஆரம்பிப்பார். இவர் எழுதிக்கிட்டே இருப்பார். அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான்னு பாருங்க.
குல்ஹு அல்லாஹ் ஓதிக்கிட்டே இருப்பாரு, இவர் எழுதிக்கிட்டே இருப்பாரு. எழுத்து அழிஞ்சிடும், பீரோ அழிஞ்சிடும், பேங்க் அழிஞ்சிடும், ஹசானா அழிஞ்சிடும், எல்லாமே அழிஞ்சிடும். மனிதனுடைய உள்ளம் ஒரு பொழுதும் பதியப்பட்டது அழியாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு உணர்த்தி முடியவே முடியாது என்பதாக திருப்பி அனுப்பினார்கள் அந்த மக்களை. அப்ப அல்லாஹ் அந்த குர்ஆனை, அந்த குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்ட அந்த ஆயத்துக்களை அல்லாஹ் எப்படி பாதுகாக்கின்றான் என்றால், ஒரு நுக்குத்தாவை மாற்ற முடியாத அளவிற்கு அல்லாஹ் பாதுகாக்கின்றான். அந்த சிறப்பையும் இந்த அரபு மொழி பெற்றிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியமான பெருமக்களே, நம்மிடத்துல நம்முடைய இபாதத்தாக அது இருக்கிறது ஒரு புறம். இன்னொரு விஷயத்துல நம் அல்லாத மற்ற மாற்று மத சகோதர மதத்தை சார்ந்தவர்கள், அவர்களும் நம்மளுடைய மொழியை தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க. வக்கீலுங்கிறாங்க, வாய்தாங்கிறாங்க, அப்பீலுங்கிறாங்க, ஷருத்துங்கிறாங்க. இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுங்க? இது எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள், இங்கு முகலாய மன்னர்களாக வந்தவர்கள், சஹாபாக்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், நாடெல்லாம் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிற்கு பிறகு உலகமெல்லாம் சென்று இந்த தீனுல் இஸ்லாத்தை பரப்ப சென்றவர்கள், அவர்கள் அங்கு பதித்து வைத்த வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எல்லாம் நாமெல்லாம் தமிழ்னு நினைச்சிட்டு இருக்கோம். தமிழ் கிடையாது. ஷரத்து தமிழ் இல்லை, வக்கீல் தமிழ் இல்லை, எதுவும் தமிழ் இல்லை, இல்லையா? ஒரு நிக்காக முடியுது, அந்த நிக்காக முடிஞ்ச உடனே 2 இஸ்லாமியர்கள் பேசிக்கொள்ளுகின்ற பொழுது, அந்த நிக்காக சம்பந்தமாக 2 இஸ்லாமியர்கள் பேசிக்கொள்றாங்கன்னு வைங்களேன், இன்னொரு மாற்று மத ஒரு சகோதரர் பக்கத்தில் நின்றார்டா, அவர் குழம்பி போயிடுவார். என்ன பேசுறாங்கன்னே தெரியாது. அவர் சொல்லுவார், எங்க போயிட்டு வர்ற? நிக்காவுக்கு போனேன், நான் வலிமாவுக்கு போகலம்பாரு. நிக்காவுக்கு போனேன், வலிமாவுக்கு போகல. அவருக்கு நிக்காண்டா என்னன்னு தெரியாது, வலிமாண்டா என்னன்னு தெரியாது. இவர் எதுக்கு போறேங்கிறாரு, எதுக்கு போகலைங்கிறாரு அப்படிங்கிற குழப்பம் என்ன செஞ்சிடும், அவங்களுக்கு வந்துடும், இல்லையா? அப்ப நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்மளுடைய சொல்லாடல்களில் உலாவரக்கூடிய அளவிற்கு இந்த அரபு மொழிகளை வடிவமைத்து விட்டு நமக்கு தந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். பேர் வைக்கின்ற பொழுது யாராவது தமிழ் பேரை வச்சிருக்கோமா? 1-2 இருக்கும். அழகன் அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கோமா? வச்சிருக்கோம். பேரழகன் பேர் வச்சிருக்கோமா? வச்சிருக்கோம். அழகப்பான்னு பேர் வச்சிருக்கோமா? வச்சிருக்கோம். பொருள் அதுதான், ஆனா அரபியில் வச்சிருக்கோம். பொருள் அதுதான், ஜமீல் அழகன் வச்சிருக்கோம், பேரழகன் அபுல் ஹசன் அரபில் வச்சிருக்கோம். ஆனா தமிழ்ல பொருள் என்னங்க? இந்த பொருள். இப்படி எத்தனை தமிழ்ல பொருள் இருந்தாலும் சரி, அழகான பெயர்கள் இருந்தாலும் சரி, நம்மளுடைய குழந்தைகளுக்கு சூட்டக்கூடிய பெயர் கூட அரபியில் தான் நாம் சூட்டுகின்றோம் என்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த குர்ஆன், இந்த அரபு மொழியை பற்றி அல்லாஹ் வரிசையாக சொல்லும் பொழுது அஹ்சனுல் ஹதீஸ்ங்கிறான். அரபு மொழி இலே இந்த குர்ஆன் வந்தது என்பதாக அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல கைர இவஜ் அப்படின்னு சொல்றான். கோணல் இல்லாத ஒரு மொழி அரபு மொழி என்பதாக அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் லிசானும் முபீன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். தெளிவான மொழி இந்த அரபு மொழி என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகின்றான். அதனால தான் ஐநாவில் அங்கீகரிக்கப்பட்ட 6 மொழிகளில் ஒரு மொழி அரபு. ஐநால அங்கீகரிக்கப்பட்ட 6 மொழிகளில் ஒரு மொழி அரபு. மற்ற மொழிக்காரவர்கள் ஐநா சபையில் போய் பேசினா மொழிபெயர்ப்புக்கு தனியாக அந்த நாடு பொறுப்பேற்கணும். எதுக்கு? செலவு பண்ணுறதுக்கு. நம்மளுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் வந்து ஐநா சபையில் போய் பேசுகிறாரு, ஹிந்தியில் பேசுகிறாரு. எதில் பேசினாரு? இந்தியில் பேசினார். அப்போ இந்தியை வந்து மொழிபெயர்ப்பு செய்வதற்காக வேண்டி இந்தியா ஒரு பெரிய தொகை செலவழித்தது என்பதாக நாம் படிக்கின்றோம். ஆனால் அந்த அங்கீகரிக்கப்பட்ட 6 மொழிகளில் பேசினால் அந்த செலவு அவங்களுக்கு கிடையாது என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் எல்லா மொழிகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அரபு மொழியை நாம் நேசிக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தர்றாங்க. அதனால தான் குழந்தையிலிருந்தே குழந்தைகளுக்கு அந்த அரபு மொழிகளை கற்றுக் கொடுப்பது, அவர்களுக்கு துவாவை சொல்லிக் கொடுப்பது, தொழுகை சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுப்பது, எல்லா விஷயங்களையும் நாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எந்த வீடுகளிலே வசிக்கக்கூடியவர்களுக்கு அரபு தெரியவில்லையோ கண்டிப்பாக அந்த அரபு மொழியை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தையும் இத்தனை வரலாறுகளும் ஆயத்துக்களும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதன் மூலியமாக நமக்கு சொல்லித் தருகின்றான். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான சுன்னத்தாக நமக்கு வழிகாட்டினார்களோ அதையெல்லாம் முழுமையாக பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல முஃமினீன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான ஜமாத்தார்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய டிசம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை
பாண்டிச்சேரியில் அல் மர்கசுல் இஸ்லாஹின் சார்பாக ஆன்மீக மாநாடு காலை 9:30 மணியிலிருந்து இரவு 9:30 மணி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. ஜமாத்துக்கு அழைப்பு தந்திருக்காங்க. வாய்ப்புள்ளவர்கள் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும்.